அமெரிக்காவோட 47th பிரசிடென்ட்டா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்கார். ஆனால் இதுக்கும் நமக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அமெரிக்காவோட எக்கனாமியும் நம்ம இந்தியாவோட எக்கனாமியும் ஒரு க்ளோஸ் டைஅப்பில் இருக்குன்னே சொல்லலாம். அமெரிக்காவில் சின்னதாக ஒரு பாலிசி சேஞ்சஸ் வந்தால் கூட அது இந்தியா எக்கனாமியோட ஃபியூச்சரை இம்பாக்ட் பண்ணுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, அது எப்படி அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூஎஸ்ஏ இந்தியாவோட லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் சொல்லலாம். ஏன்னா 2024 ஃபினான்ஷியல் இயரில் இந்தியா பண்ண எக்ஸ்போர்ட் மொத்தத்துலையுமே பார்த்தீங்கன்னா 18% யூஎஸ்ஏக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால தான் சொன்னேன், அமெரிக்காவில் ஒரு சின்ன பாலிசி சேஞ்சஸோ இல்லை புது பாலிசி கொண்டு வந்தாங்கன்னா அது இந்தியன் எக்கனாமியோட ஃபியூச்சரை பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னோம். ஸோ 47th பிரசிடென்ட்டாக ட்ரம்ப் வந்திருக்காரு. இதோட இம்பாக்ட் நம்மளுடைய எக்கனாமியில், நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் அண்ட் இன்னும் என்னென்ன துறைகளில் என்னென்ன செக்டார்ஸில் இதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ப்ராஃபிட் அப் வித் பிரவீன். வெல்கம் டு ரிஃப்ளெக்ட் மணி. இங்கே ஃபினான்ஷியல் டிப்ஸ், மணி மேக்கிங், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சேனலில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், எக்கனாமி பற்றி பார்க்கலாம். எக்கனாமி பற்றி பார்க்கும்போது முதல்ல ட்ரம்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். ட்ரம்ப்போடைய அஜெண்டா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அதாவது அமெரிக்கர்களுக்கு அமெரிக்காவுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது. அது மூலயமா என்ன சொல்ல வர்றாருன்னா உள்நாட்டில் உற்பத்தியை அதிகப்படுத்தணும், டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை வந்து அதிகப்படுத்தணுன்றது அவருடைய அஜெண்டா. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதோட இன்டைரக்ட் மீனிங் என்னன்னா இம்போர்ட்டை நம்பிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இம்போர்ட்டை நம்பிட்டு இருக்கக்கூடாதுன்னா இப்போ என்ன பண்ணுறாரு, டேக்ஸை வந்து அதிகப்படியாக இம்போர்ட், அதாவது இறக்குமதி பண்ணும்போது அது இறக்குமதி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே டேரிஃபை வந்து அதிகப்படுத்தணுங்கிறது அவருடைய இன்டென்ஷன். இதனால இந்தியாவுக்கு பாதிப்பா இல்லை நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டுமே சொல்லலாம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள், அதாவது யூஎஸ்ஏல இந்திய பொருட்கள் மட்டும் இல்லாமல் சைனா பொருட்கள், இந்த மாதிரி இறக்குமதி பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் டேரிஃப் அதிகமாகும். விச் மீன்ஸ் என்னன்னா, அதுவும் முக்கியமாக சொல்ல போனால் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் கூட கம்பீட்டிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே டேரிஃப் வந்து அதிகப்படுத்துறதா அவருடைய நோக்கம். இப்படி அதிகப்படுத்துவது மூலியமா யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, என்னென்ன இண்டஸ்ட்ரியெலாம் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடி, ஃபார்மசிட்டிகல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரியான நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அதிக டேரிஃப்குள்ளார போய் மாட்டிக்கிறாங்க. அண்ட் இது மிகப்பெரிய பாதிப்பு தான் ஆக்சுவலி. பட் ஆனால் இன்னொரு ட்விஸ்ட்டுமே இருக்குது. ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து இன்னொரு விஷயத்துக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டி சைனா ஸ்டான்ஸ், அதாவது சீன எதிர்ப்பு அவருடைய பார்வை. ஏன்ப்பா சீனா மேலே அப்படி என்னப்பா கோவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஏற்கனவே போன பீரியடில் இருக்கும்போதே தெரியும். சைனாவுடைய ப்ராடக்ட்ஸ், அதாவது சைனாவுடைய ப்ராடக்ட்ஸில் இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா யூஎஸ்ஏல, அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து அதிக டேரிஃப் போடுவேன், அதிக டேக்ஸ் போடுவேன் அப்படின்றத வந்து ஒரு பயங்கர இன்டென்ஷனோட, அது ஒரு குறிக்கோளாகவே இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அது கண்டிப்பாக இந்த பீரியடில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது இந்தியாவுக்கு ஒரு பெனிஃபிட் தான் ஆக்சுவலி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்ல இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் சைனாவை ரிலே பண்ணியிருக்காங்க. லைக் டெக் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சைனாவை ரிலே பண்ணியிருக்காங்க. அப்போ சைனாவுடைய ப்ராடக்ட்ஸ், இறக்குமதி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு டேக்ஸ், டேரிஃப் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு ஒரு பேக்டோர் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். இந்தியாவுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக எந்த ஒரு கண்ட்ரியை அதிகப்படியான ஹியூமன் பவரில், லோ காஸ்ட்டில், லைக் காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு கண்ட்ரி இருக்குது, ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இந்தியா, நம்ம நாடு இருக்குது. அப்போது யூஎஸ் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஓப்பனிங் இந்தியாவுக்கு கிடைக்கும். லைக் மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம், கெமிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஃபார்மசிட்டிகல்ஸ், ஐடி, இந்த மாதிரி மிகப்பெரிய மார்க்கெட் இந்தியாவுக்கு ஓப்பன் ஆகும். செகண்ட் விஷயம் வந்து மார்க்கெட் இம்பாக்ட். ஆக்சுவலி இது சிம்பிளாக ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து ஒரு பக்கா கார்பரேட். ஏன் இதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன டேர்மில் ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது கார்பரேட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்தார், டேக்ஸ் கட் பண்ணார், டீரெகுலேஷன் எஃபர்ட்ஸ்லாம் நிறையா பண்ணிக்கிட்டே இருந்தார். இது எப்படி மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கார்பரேட் ஃப்ரெண்ட்லியாக வந்து பாலிசிஸ் கொண்டு வருது, டேக்ஸ் கட் பண்ணுறது நிறைய கார்பரேட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வளரும் நாடு மாதிரியான, வளரும் மார்க்கெட் மாதிரியான இந்தியாவுக்குள்ளார உள்ள வருவாங்க. அவங்களோட பார்ட்டிசிபேஷன் நிறையாவே இருக்கும். அது ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுவீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக்ஸில் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணும். அண்ட் இன்னொன்று என்னன்னா, நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னாலே இட்ஸ் குட் திங், ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இப்போ செக்டர் வைஸ் பார்க்கும்போது டிஃபென்ஸ். ஆக்சுவலி ட்ரம்ப்போட வருகைக்கு அப்புறம் இந்தியா யூஎஸ் இதோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. அதுலேயும் முக்கியமாக ஆஸ் அ பார்ட்னராக இந்தியாவோடைய டிஃபென்ஸ் பேஸ்டு பிஸ்னஸ் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸான லைக் ஹார்ட்வேர்ஸ் எடுத்துக்கலாம், டெக்னாலஜி எடுத்துக்கலாம், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு பி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டார் பூஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட் 4 இயர்ஸில். செக்டாரில் அடுத்தது பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் கமாடிட்டிஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலி இது வந்து இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்போட முழு ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ். அது என்ன எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த நாட்டிலேயே ஆயில், கேஸ், கோல் இதெல்லாத்தையுமே அதிகப்படியாக உற்பத்தி பண்ணணும். எந்த நாட்டையும் ஆயிலுக்காக, கேஸ்க்காகலாம்
நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய முழு ஃபோக்கஸ். அதனால தான் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ்ன்றதை வந்து அடிக்கடி மென்ஷன் பண்ணுவார். ஸோ இதனால் என்ன ஆகும், இதனால் என்ன இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் யூஎஸ்ல வந்து இதோட ப்ரொடக்ஷன் ஆயில் ப்ரொடக்ஷன்லாம் உருவாகுது, அதிகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஆயில் ப்ரைஸஸ் வந்து பேலன்ஸ் ஆகும், லைக் ஸ்டெபிளைஸ் ஆகும்னு சொல்லலாம். அதாவது உலகளாவே இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயோட விலை ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது இந்தியாவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் அதிகப்படியான ஆயிலை வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை அவங்களுக்கு ஏற்ற ஆயில் கன்சம்ஷனை வந்து நம்ம வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய ஆயிலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்னன்னா, இது இம்போர்ட் பில்லை வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, யூஎஸ் உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நான் டெவலப் பண்ணணும் அப்படின்றது அடிக்கடி மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. விச் மீன்ஸ் என்னன்னா, அங்கே தேவைகள் நிறைய உருவாகும். லைக் வந்து எனர்ஜி ப்ராடக்ட்ஸ்க்கு தேவைகள் உருவாகும் அண்ட் மெட்டல்ஸ்க்கு தேவைகள் உருவாகும். அங்கே தேவை உருவாகுது அப்படின்னா நமக்கு அது ஒரு வாய்ப்பு. இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மைனிங்லையாக இருக்கட்டும், இல்லை கெமிக்கல்ஸு அண்ட் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான செக்டார்ஸ்க்கு வந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் அண்ட் மைனிங் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, விச் மீன்ஸ் அந்த செக்டார்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அடுத்த செக்டார் வந்து டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி செக்டார் வந்து கொஞ்சம் கோளாறான செக்டார்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் வந்து நல்ல விஷயத்துக்கும் ஃபேமஸ், ஆனால் இந்த விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமிகிரேஷன் பாலிசிஸை வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார். அதுவும் முக்கியமாக வந்து அந்த H1B விசாஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஐடி கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த H1B விசாவை வந்து ரொம்ப அதை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஐடி கம்பெனிஸ்ல இந்தியாவிலிருந்து எவ்வளோ பேர் யூஎஸ்ல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். இந்த பாலிசி, இந்த இமிகிரேஷன் பாலிசிஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அங்கே யூஎஸ்ல இருக்கக்கூடிய மக்களை ரிலே பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இந்தியாவிலேருந்து போகக்கூடிய டேலண்ட்ஸ், ஐடி எம்ப்ளாயிஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து காஸ்ட் அதிகமாகுது, ரன்னிங் காஸ்ட், ஆப்ரேஷன் காஸ்ட் அதிகமாகுது. அப்போ ஐடி கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி ஐடி ஃபர்ம்ஸ், ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு பேக்லாக் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம், அடுத்த 4 வருஷத்தில் அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரியான இமிகிரேஷன் பாலிசிஸ், H1B இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் எதுவுமே ஷூரிட்டி கிடையாது. ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பாரு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி என்ன பண்ணுறாரு, ட்ரம்ப்போட பாலிசி ஆக்சுவலி போன பீரியட்லேருந்து இந்த பீரியடில் வந்து எல்லா டைம்லையுமே அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பாலிசி இருக்குன்னா அது ஆன்டி சைனா ஸ்டான்ஸ் தான். லைக் சைனாவை பார்த்தா அவர் ஏன் பிடிக்கலன்னு தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலி சைனாவுடைய டெலிகம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை டெக் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி அதை நம்புறதை விட்டுட்டாங்க. ஆக்சுவலி இதுதான் சொன்னேன், இன்னொரு கதவு நமக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்றது. ஏன்னா இப்போ யூஎஸ் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைனாவை நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ அதை விட்டுட்டு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வேணும். லைக் ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் ஏஐ வந்துட்டு இருக்கு, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கு, மிஷின் லேர்னிங்கு, லைக் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி புதுசாக வந்துட்டு இருக்கனால யூஎஸ் கம்பெனிஸு லைக் அவங்களாம் வந்து யாரை இனிமேல் ரிலை பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை தான். ஏன்னா ட்ரம்ப் பிரசிடென்ட், அவருக்கு ஆன்டி சைனா ஸ்டான்ஸ் இருக்குது, லைக் சீன எதிர்ப்பு பார்வை வேறு இருக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ் கம்பெனிஸ் எல்லாமே எங்கே வருவாங்க, இந்தியாவுக்கு வருவாங்க. லைக் இந்தியாவை டிபெண்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக் ஃபர்ம்ஸ் அவங்க கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும். அண்ட் இது மூலிமா சிம்பிளாக சொல்ல போனால் அப்படின்னா டெக்னாலஜி வைஸில் ஐடி செக்டர் வந்து கொஞ்சம் பூம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை எதிர்பார்க்கலாம். வீடியோட கடைசிக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் 47வது பிரசிடெண்ட்டாக யூஎஸில் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் இந்தியாவுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்கா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ அதில் சேலஞ்சஸும் இருக்குது. நிறையா செக்டார்ஸ் வந்து லைக் டிஃபென்ஸ் எடுத்துக்கலாம், எனர்ஜி எடுத்துக்கலாம், டெக்னாலஜி எடுத்துக்கலாம், எல்லாத்துலேயும் ஒரு பூமிங் நம்மளால் பார்க்க முடியுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் மார்க்கெட் இஸ் மார்க்கெட், அது எப்பயுமே வாலட்டைல் தான். அடுத்த 4 இயர்ஸ் ட்ரம்ப்போட பீரியட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் மறக்காமல் ரிஃப்ளெக்ட் மணி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபினான்ஷியல் டிப்ஸ், மணி மேக்கிங், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், எக்ஸ்பர்ட் டாக்ஸ், பாட்காஸ்ட் நிறையா பார்க்கலாம். தேங்க்யூ.